ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எல்ஐசியினுடைய ஜீவன் லாப் பிளான் நம்பர் 936 பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐசிஸ் ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 936 இந்த பாலிசியினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை 100% நீங்கள் கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை லிமிடெட் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலிசி ஒரு நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் லைஃப் அஷூரன்ஸ் சேவிங் பிளான். எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத பாதுகாப்பான ஒரு சேவிங் பிளான். இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. வெஸ்டர் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ், ரெண்டாவதா ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலிசியினுடைய கால அளவு பொறுத்து 3 விதமான ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 16 வருடம், ஆப்ஷன் 2 21 வருடம், ஆப்ஷன் 3 25 வருடம். நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 8 வயது. அதுவே அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் 59 வயது வரைக்கும் வாங்கலாம், ஆப்ஷன் 2ல் 54 வயது வரைக்கும் வாங்கலாம், ஆப்ஷன் 3 அதாவது 25 வருட பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய 50 வயது வரைக்கும் தான் இந்த பாலிசியை வாங்க முடியும். நெக்ஸ்ட் மினிமம் சம் அஷ்யூர்ட். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 3 விதமான ஆப்ஷன்லையும் 2 லட்சம் ரூபாய். அதுவே அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட். உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டில் வாங்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான். அதாவது பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியமை செலுத்த தேவையில்லை. 16 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா முதல் 10 வருடம் மட்டும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தினா போதும். 21 வருட பாலிசிக்கு முதல் 15 வருடமும், 25 வருட பாலிசிக்கு முதல் 16 வருடமும் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தினா போதும். அடுத்து ஆப்ஷனல் ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதா நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நான்காவதா நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். இந்த ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டில் அதிகமாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் மோட். இந்த பாலிசியில் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி 4 விதமான ஆப்ஷனில் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எப்படி வேணால் செலுத்தலாம். அடுத்து கிரேஸ் பீரியட். இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டலை அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் கிரேஸ் பீரியட். குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி ப்ரீமியமை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரேஸ் பீரியடாக 30 நாள் வழங்குறாங்க. மந்த்லி ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்துனீங்க அப்படின்னா 15 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா கிரேஸ் பீரியட்லையும் இன்சூரன்ஸ் கவர் வழங்குறாங்க. அடுத்து சரண்டர் வேல்யூ. பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற முடியும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசி மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோங்கிறது உங்களுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பெய்ட் அப் வேல்யூ. இந்த பாலிசியை வாங்கி 2 வருடம் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ப்ரீமியமை கண்டினியூவாக செலுத்தாமல் விட்டீங்கன்னாலும் இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் கண்டினியூ ஆகும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த ஒரு வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கான பாலிசியை 25 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 3915 ரூபாய். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் 16 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க செலுத்தணும். ரிமைனிங் 9 வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. ஸோ முதல் 16 வருடத்தில் அவங்க செலுத்தியிருக்கக்கூடிய அமௌண்ட் 7,37,653 ரூபாய். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான போனஸாக 11,75,000, ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000.
ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,25,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சமஷூட் அமௌண்ட்டாக அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் கூடவே வெஸ்டல் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ் ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. போனஸ் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது அந்த பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆகுதோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.